ஹலோ அண்ட் வெல்கம் டு Teresa Treats தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வெரி டெலிஷியஸ் டேஸ்டியான சூப் தான் பண்ண போகிறோம். சூப் அதுவும் எது வச்சு? மஞ்சள் பூசணிக்காய் வச்சு. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு நிறையா பேர்த்துக்கு இந்த வெஜிடபிளை பிடிக்காது. பட் நீங்கள் இந்த மாதிரி சூப்பு பண்ணி பாருங்கள், நீங்களும் திருப்பி திருப்பி இதை பண்ணுவீங்க. வாங்க இந்த சூப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மஞ்சள் பூசணிக்காய் சூப்புக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணிக்குவோம். இதில் ஒரு டீஸ்பூன் நம்ம எண்ணெய் எடுத்துக்கிடுவோம். ரொம்ப கம்மி, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் அரைப்போம். ஸோ நல்லா கொஞ்சம் சூடாகணுன்னே முதல்ல இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் போடுவோம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஜீரகம். இப்போ நம்ம இதில் பூண்டு, இப்போ நான் ஒரு ரொம்ப சின்ன பூண்டாக இருக்குது, அது 6 பூண்டு நான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் 2 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு ஃப்ரை பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இதில் நம்ம ஒரு கேரட் நான் 2 ஸ்மால் பீசஸாக எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேரட்டையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அது மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் பூசணிக்காய் தான் இது. நான் ஒரு பெரிய துண்டு எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கிலோ இருக்கும், 250 கிராம்ஸ் இருக்கும். அந்த 250 கிராம்ஸ் நான் சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்குருவோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். சேர்த்துட்டு நம்ம உப்பு நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ளுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா சாஃப்டாக வரைக்கும் குக் பண்ணுவோம். ஒரு விசில் கூட போதும். இப்போ இது குக் ஆகிற வரைக்கும் நம்ம சூப்போட கார்னிஷிங், சூப்புக்கு மேலே என்னென்ன போடணுமோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். ஸோ பட்டர் நல்லா இதாகிட்டோன்னே, கரைஞ்சிட்டோன்னே இதில் நான் நுணுக்குல பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம இதில் ஃப்ரை பண்ணுவோம். நல்லா நம்ம கோல்டன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். இதை பேன்லேருந்து எடுத்துருவோம். இது நம்ம சூப்போட கார்னிஷிங்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்க
நல்லா இப்படி ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து இதிலே வந்து இன்னும் 2 ஸ்பூன் நம்ம வந்து பட்டர் போடுவோம். இப்போ நம்ம வந்து அந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டோன்னே நம்ம வந்து இதில் வந்து பிரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது வந்து குரோட்டோன்னு சொல்லுவாங்க, ஃப்ரை பண்ண பிரெட்டு. இது நார்மலி சூப்புக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அந்த இது. ஸோ உங்களுக்கு வந்து பட்டர் யூஸ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஹெல்த்தியாக நினச்சிங்கன்னா நீங்கள் ஆலிவ் ஆயிலில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ப்ரெட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸாக நம்ம நார்மல் ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்றா இதை வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய், கேரட் எல்லாம் வந்து நல்லா நம்ம வந்து நல்லா குக் பண்ணிட்டோம், சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஸோ இதோட குக்கிங் வந்து நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிருவோம். இப்போ மிக்சியில் எல்லா பூசணிக்காய், கேரட் எல்லாத்தையும் நான் நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிட்டேன். அந்த தண்ணியோடு தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்மளோட பேன் வந்து சூடாயிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம இதில் ஊற்றிடுவோம். நல்லா இதை வந்து நம்ம வந்து ஒரு கொதி விடுவோம். இப்போ நான் வந்து இங்கே வந்து பாசிப்பருப்பு, ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து அந்த பம்கின் கூட மஞ்சள் பூசணிக்காவோட கூட நம்ம வந்து வேக வச்சுருக்கலாம். நான் தனியாக தான் வச்சுருக்கேன், நீங்கள் அதை சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுலேருந்து நான் இதையும் சேர்த்துக்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நான் வந்து 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு தேங்காய் பால் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ தேங்காய் பால் சேர்க்கும் போது நம்ம வந்து இதில் வந்து அந்த கொத்தமல்லி இலை வந்து நான் கட் பண்ணி நறுக்கி எடுத்திருக்கேன், அதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட பம்கின் சூப் ரெடி. வாங்க இதை நம்ம இப்போ பிளேட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ கலரே நல்லா இருக்கு. இப்போ இதை பிளேட் பண்ணிக்கலாம். நம்மளோட கார்லிக் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கார்லிக்கை கொஞ்சம் மேலே நீங்கள் வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்கிங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் நம்ம வந்து சீஸை நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு என்ன மேலே போடணுமோ அது உங்கள் விஷ். நல்லா ஹாட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட பம்கின் சூப் இஸ் ரெடி. நம்மளோட பம்கின் சூப் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது, அவ்வளோ வந்து லுக்கே நல்லா இருக்குது. யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து பம்கின் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பு பண்ண முடியும்னு. இது நீங்களும் பண்ணி பாருங்க, எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி இருந்தது. எப்பயும் சொல்கிற மாதிரி ஆசையோடு சமைத்து அன்போடு பரிமாறுங்க. டேஸ்டா ட்ரீட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.